அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இது இந்த நாளுக்காகவும் இந்த நேரத்திற்காகவும் நாங்கள் உமக்கு எங்கள் நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றியை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றோம். யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரத்திலே நாங்கள் படிக்கின்றோம். உம்முடைய ஜெபம்: விண்ணக தந்தையே, நீர் என்னிடம் ஒப்படைத்து இந்த மக்களுக்காக ஜெபிக்கின்றேன். நாம் ஒன்றாய் இருப்பது போல இந்த மக்களும் ஒற்றுமையோடும் ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும் என்று நீர் ஜெபித்தீர். உம்முடைய ஜெபத்தினுடைய வல்லமையை உணர்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மீது நம்பிக்கை கொண்டவர்களாக உம்முடைய தெய்வீக பிறப்பாகிய இந்த மானிட பிறப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாட வந்திருக்கின்ற நாங்கள் எந்த விதமான வேற்றுமைக்கும் கருத்து வேறுபாடுகளுக்கும் இடம் கொடுக்காமல் உயிருள்ள தெய்வமாகிய உம்மையை நாங்கள் வழிபட்டு உம்முடைய மீட்பில் நாங்களும் பங்கு பெற்று உம்முடைய வழிநடத்துதலும் உம்முடைய உடனிருப்பும் உம்முடைய தெய்வீக அனுபவத்தையும் நாங்கள் நிறைவாக பெற்று எங்களுடைய வாழ்க்கையின் வழியாக மற்ற சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய சொல்லும் செயலும் அவர்களுக்கு பலன் தரும்படி நாங்கள் எங்களையே தயாரித்து பக்குவப்படுத்தி உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக என்றும் எங்களுடைய வாழ்க்கையின் வழியாக கீதம் பாட உம்முடைய தெய்வீக அருளை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மங்களம் பொங்கும் நாளில் மகிழுடனே நருள் வேண்டி நின்றோ, இறையவனே எழுகவே இன்னருள் வேண்டி நின்றோ, இறையவனே எழுகவே இறையவனே எழுகவே இறையவனே எழுகவே. தெள்ளு தமிழ் சொல்லெடுத்து துள்ளு சந்த கவி புனைந்து, தெள்ளு தமிழ் சொல்லெடுத்து துள்ளு சந்த கவி புனைந்து, இனிமை சொட்டும் இசை எழுப்பி இறைவா உன்னை வாழ்த்துகிறோம், இனிமை சொட்டும் இசை எழுப்பி இறைவா உன்னை வாழ்த்துகிறோம், இறைவா உன்னை வாழ்த்துகிறோம், இறைவா உன்னை வாழ்த்துகிறோம். ஜதியுடன் ஸ்வரமும்
ஜதியுடன் ஸ்வரமும் தாளமும் முழங்க ஜல் 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 என சலங்கை ஒலிக்க ஜதியுடன் ஸ்வரமும் தாளமும் முழங்க ஜல் 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 என சலங்கை ஒலிக்க கைவளை ஓசை செவிகளை நிறைக்க களிநடம் புரிந்தோ உன் புகழ் உரைக்க கைவளை ஓசை செவிகளை நிறைக்க களிநடம் புரிந்தோ உன் புகழ் உரைக்க கைவளை ஓசை செவிகளை நிறைக்க களிநடம் புரிந்தோ உன் புகழ் உரைக்க தெள்ளு தமிழ் சொல்லெடுத்து துள்ளு சந்த கவி புனைந்து இனிமை சொட்டும் இசை எழுப்பி இறைவா உன்னை வாழ்த்துகிறோம் இறைவா உன்னை வாழ்த்துகிறோம் இறைவா உன்னை வாழ்த்துகிறோம். கருவாய் நீயே இருக்கின்றாய் கருவிகள் எம்மை இயக்குகின்றாய் கருவாய் நீயே இருக்கின்றாய் கருவிகள் எம்மை இயக்குகின்றாய் எங்களின் ஞானம் நீ தந்த கொடைய எங்களின் ஞானம் நீ தந்த கொடைய இறைவனை மறவோம் ஒருபோதும் உன்னையே இறைவனை மறவோம் ஒருபோதும் உன்னையே. உன்னையே நினைத்து தொடங்கிடும் பணிகள் திண்ணமாய் பறிக்கும் வெற்றியின் கனிகள் உன்னையே நினைத்து தொடங்கிடும் பணிகள் திண்ணமாய் பறிக்கும் வெற்றியின் கனிகள் உந்தனின் பேரருள் ஆசியும் இருந்தால் உந்தனின் பேரருள் ஆசியும் இருந்தால் விந்தைகள் நீதவும் மலரும் வாழ்வில் விந்தைகள் நீதவும் மலரும் வாழ்வில் இறைவா உன்னை வாழ்த்துகிறோம் இறைவா உன்னை வாழ்த்துகிறோம் இறைவா உன்னை வாழ்த்துகிறோம். தூய லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 2 இறை திருச்சொற்கள் 1 முதல் 8 வரை. தூய லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 2 இறை திருச்சொற்கள் 1 முதல் 8 வரை. அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டு பிறப்பித்தோர் அதன்படி சீரிய நாட்டில் குரோனியோ என்பவர் ஆளுநராக இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்புவும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயாவிலுள்ள பெத்லஹேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார்.
மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்தபோது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. அவர்கள் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியிலில் கிடத்தினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு நன்றி. அன்புமிக்க அருட்சகோதரமே, ஐக்கிய கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கு கொள்ளக்கூடிய அனைத்து ஐக்கிய கிறிஸ்தவ இல்லங்களிலும் கோயில்களிலும் பணிபுரியக்கூடிய நம்முடைய உடன்பிறந்த சகோதரர்கள் மற்றும் இந்த நிகழ்வையும் அனைவரும் ஒருங்கிணைவு செய்து இந்த மைதானத்தில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாசமிகு பங்கு தந்தை எட்வர்ட் ராயன் அவர்கள், இந்த இல்லத்தில் பணிபுரியக்கூடிய தங்கியிருந்து பணிபுரியக்கூடிய அருட்தந்தையர்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பாக இந்த ஐக்கிய கிறிஸ்மஸ் பெருவிழாவிலே பல்வேறு இடங்களிலிருந்தும் பல்வேறு கோயில்களிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை இப்பொழுது நான் தெரிவிக்கிறேன். கிறிஸ்துவின் பிறப்பு விழாவை முன்னிட்டு நாம் இங்கு கூடியிருக்கிறோம். கிறிஸ்து நம் மத்தியிலே பயணிக்கிறார், செயல்படுகிறார் என்பதை இன்றைய நிகழ்வானது நமக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கிறது. எனவே அனைவருக்கும் நாம் அனைவரும் சேர்ந்து கரவொலி எழுப்பி அருகாமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து பிறப்பு விழாவின் நல்வாழ்த்துக்களை முன்கூட்டியே தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைவோம். கரவொலி எழுப்பி ஒருவருக்காக நம்முடைய ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். Bonum est diffusi sui, fullness is always diffusive. இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை முழுவதையும் இறைவன் முழுமையாக ஆட்கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தையே, குறிப்பாக இந்த உலகத்தை கவ்விக்கொண்டிருப்பது மற்றொரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை அல்லது ஒரு யதார்த்தம் என்று சொல்லலாம். அந்த யதார்த்தங்களுக்கெல்லாம் ஒரு முடிவாக அல்லது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதுதான் இந்த கிறிஸ்துவின் பிறப்பு விழா. எப்படிப்பட்ட யதார்த்தம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இன்றைய நற்செய்தியிலே, இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியிலே நாம் வாசித்தோம். அந்த நிகழ்ச்சி முழுவதுமே ஒரு யதார்த்தத்தை நமக்கு கொடுக்கிறது. குறிப்பாக இந்த உலகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய யதார்த்தம், இந்த உலகத்தையே கவ்விக்கொண்டிருக்கக்கூடிய, இந்த உலகத்திலேயே கொடுமையான நோய் எது என்று சொன்னால் கவலை. கவலை. ஒரு முறை இப்படிப்பட்ட ஒரு ஐக்கிய கிறிஸ்மஸ். எனவே இந்த உலகத்தில் குறிப்பாக நம் மத்தியிலே கவலை ஏதாவது இருக்குதா அல்லது நம்முடைய வாழ்க்கையில் அப்படிங்கிறத நினைச்சு அந்த கவலையெல்லாம் அந்த கிறிஸ்துக்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அடுத்த நாள் எல்லாரும் வரிசையா நிற்கிறாங்க. வரிசையா தங்களுடைய கவலைகள் எல்லாம் ஒரு பொட்டலமாக கட்டி, முதல்ல ஒரு எல்கேஜி பையன் தன்னுடைய புத்தக மூட்டையை தூக்கிட்டு வந்து, ஃபாதர் என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய கவலை இதுதான், படிப்பு அப்படின்னு சொல்லி இறக்கி வைக்கிறான். அதுக்கடுத்து ஒரு இளைஞர் வித்தியாசமான மலர்களால் தான் மாலை கட்டுவோம், ஆனால் அவர் வித்தியாசமான ஒரு மாலையை, அதாவது பாட்டிலெல்லாம் சேர்த்து மாலையை கட்டி கழுத்தில் போட்டு வந்து நிற்கிறார். இறக்கி வச்சுட்டு இதான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய கவலை என்று நிற்கிறார். கடைசியில் ஒரு திருமணமான ஒரு பொண்ணு தலையில் ஒரு பெரிய மூட்டை, அவ்வளோ பெரிய கவலை. அப்போ மெதுவாக கொண்டு வந்து அந்த ஜேசு பாலன்ட்டை வந்து ஒப்பு கொடுக்கறதுக்கு மெதுவாக இறக்கி வைக்கிறாங்க. இறக்கி வச்சோடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய குருவானவர் கேட்குறார், இதில் என்னமா இருக்குது? நான் கதவு பக்கத்தில் நான் போய் நின்றுக்கிறேன், நீங்களே என்னான்னு திறந்து பாருங்க அப்படிங்கிறாங்க. அந்த குருவானவரும் மெதுவாக, அந்த பாஸ்டர் ஐயாவும் மெதுவாக திறந்து பார்க்குறாரு. தஸ் புஸ்ன்னு அவங்க மாமியா வெளியில் வர்றாங்க. கவலை பல வகையான சூழ்நிலைகளிலே இன்றைய யதார்த்தங்களை எதிரொலித்து கொண்டே இருக்கிறது. இந்த கவலைகளுக்கெல்லாம் மருந்தாக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்விலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுப்பதற்காக செல்கிறார் அந்த அரசன். எனவே அவ்வாறு செல்கின்ற பொழுது அவருக்கு சரியான ஒரு இடம் கிடையாது. எனவே அவர் மாட்டு தொழுவத்திலே பிறக்க இருக்கிறார். அந்த மாட்டு தொழுவத்திலே பிறக்கின்ற பொழுது ஒரு வகையான பதட்டம்.
என்ன பதட்டம் என்று சொன்னால், ஒருவேளை ஏரோது மன்னன் தெரிந்துவிட்டால் இவரை கொன்று விடுவாரோ என்ற பதட்டம். இவரை எவ்வாறு காண்பிப்பது அல்லது இவரை எவ்வாறு உண்மையிலேயே வழி நடத்துவது என்று அந்த வளர்ப்பு தந்தை யோசேப்புக்கும் தாய் மரியாளுக்கும் ஒரு பதட்டம். இப்படிப்பட்ட அந்த குறிப்பிட்ட நிகழ்வுழையே நாம் பார்க்கக்கூடியது என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய யதார்த்தம் கவலை. எனவே அப்படிப்பட்ட அந்த கவலையான அந்த யதார்த்தத்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்விலே 2 வகையிலே அவர் சந்திக்கிறார். நமக்கு 2 வகையிலே இன்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஃபுல்டன்சின் என்ற எங்களுடைய குறிப்பாக நல்ல ஒரு பெரும் பாதிரியார், இப்பொழுது புனிதர் பட்டத்தை நோக்கி சென்று கொள்ள இருக்கக்கூடியவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் நாம் அனைவரும் அதாவது வாழ பிறக்கின்றோம். இந்த உலகத்தில் நாம் அனைவருமே வாழ பிறக்கின்றோம். ஆனால் ஒரே ஒரு குழந்தை இயேசு மட்டும்தான் இந்த உலகத்திலே சாக பிறந்தது என்று சொல்கிறார். அவர் சொன்ன வார்த்தையில் பல வகையான அர்த்தங்கள் உண்டு. காரணம், இங்கு அவர் எந்த உலகத்தில், குறிப்பாக இந்த உலகத்திற்காக வரும்பொழுதே பல வகையான கவலைகள். எனவே மாட்டு தொழுவம் ஒரு யதார்த்தமான ஒரு பதட்டமான சூழ்நிலை, ஒரு எதிர்காலமின்மை, பல வகையான அரசியல் சூழமைவிலே அவருக்கு வரவேற்பின்மை, எனவே எகிப்து நாட்டிற்கு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை என்று அனைத்தையும் ஒரு வகையிலே சிறு வயதிலேயே ஒரு சிலுவையை தாங்கியவராக அவர் பயணிக்கிறார். இரண்டாவதாக, அன்புமிக்க அருட்சகோதரமே, இன்று குறிப்பாக இந்த உலகம் பல்வேறு யதார்த்தங்களை, குறிப்பாக நாம் அனைவரும் ஒற்றுமையாக, பன்மையில் ஒற்றுமை. எனவே அப்படி மறை கோட்பாடுகளில் எல்லாம் நாம் பன்மையான ஒரு விசுவாசத்தை நாம் உண்மையிலேயே பெற்றிருந்தாலும் அந்த ஒற்றுமையை செயல்படுத்தக்கூடியவர் யார் என்று சொன்னால் நம்மிடையே பிறக்க இருக்கக்கூடிய பாலகன்தான். பாலகன் இயேசு மட்டுமே அவ்வாறு செய்ய முடியும். எனவே அந்த பன்மையில் ஒற்றுமையை நமக்கு இன்று அவர் செய்தியாக கொடுப்பதற்கு ஒரே காரணம், இந்த பல வகையான பிரச்சனைகள் நிறைந்த உலகத்திலும் எப்பொழுதுமே நம்பிக்கை நம்முடைய வாழ்வில் விடியும் என்பது அவருடைய வாழ்வில் பிறந்தது, அவருடைய வாழ்வானது நமக்கு கொடுக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு பெரியதொரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய இந்த ஐக்கிய கிறிஸ்மஸ் மற்றும் இந்த கேரல்ஸ் பாடல்கள் எல்லாம் நமக்கு ஒரு புத்துணர்வை கொடுத்து மீண்டும் இந்த ஐக்கியத்தை நம்முடைய வாழ்விலே அவர் வெளிப்படுத்த வேண்டும் என்று இன்று விரும்புகிறார். மேலும் ஃபுல்டன்ஷன் என்ற அந்த அருமையான புனிதத்தை நோக்கி, புனித பயணத்தை நோக்கி அவர் சென்று கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஒரு குருவானவர், ஒரு பேராயர், தன்னுடைய வாழ்வில் மீண்டும் அவர் இந்த கிறிஸ்மஸை பற்றி சொல்கிற ஒரு நிகழ்ச்சியிலே சொல்கிறார், இன்று இந்த கிறிஸ்மஸ் வாழ்வு, கிறிஸ்மஸ் என்பது பகிர்ந்து கொண்டால் மட்டுமே உண்மையிலேயே வாழ்வில் சந்திக்கக்கூடிய சவால்களை நாம் சொல்ல முடியும் என்று சொல்கிறார். ஆம், யோவான் நற்செய்தி 1:14, வாக்கு மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்ற வார்த்தை. எனவே வார்த்தையாக இருந்த இறைவன் பல்வேறு வருணங்களில், பல்வேறு படிநிலைகளில் தன்னை பகிர்ந்து கொள்ள விரும்பினார். ஆனால் தாய் மரியாள் மட்டுமே முன்வந்து தன்னையே முழுமையாக கொடுத்ததன் மூலமாக அங்கு பகிர ஆரம்பிக்கிறார். பகிர்ந்த பிறகு தன்னுடைய வாழ்வு முழுவதுமே மக்களுக்கு பகிர்ந்தவராக இருக்கிறார். அதனால் தான் அனைத்து மத சூழ் அமைவுகளையும் சடங்குகளையும் தாண்டி மத்தேயு நற்செய்தியிலே 25வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், பொது தீர்வை நாளில் என் சின்னஞ்சிறிய சகோதரர்களுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி அனைவரையும் பொது தீர்வை நாளிலே மீண்டும் அவரோடு ஒன்றிணைத்துக் கொள்வார். எனவே அன்புமிக்க அருட்சகோதரமே, பல்வேறு சூழமைகளில் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் இறைவன் சொல்லக்கூடிய ஒரே செய்தி, எங்கு தியாகத்தோடு ஒரு பகிர்வு இருக்கிறதோ அங்கு ஐக்கியம் என்பது நிச்சயம் நிகழும். எனவே இந்த ஐக்கியம் நமக்கு அந்த பகிர்வை வாழ்வின் யதார்த்தங்களில் செயல்படுத்துவதற்கு உதவட்டும். நம்மால் முடிந்த சிறிய அளவு கூட பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அங்கு இயேசு உண்மையில் பிறக்கிறார். அனைவருக்கும் கிறிஸ்மஸ். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ இந்த நாளிலே இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றார்.
கிறிஸ்து பிறப்பு என்று சொன்ன உடனேயே இது ஒரு மகிழ்ச்சியை நம் உள்ளங்களிலே உருவாக்குகின்றது. நம்மை அறியாத ஒரு குதூகலத்தை நம்முடைய அடி மனதிலே நம்முடைய ஆன்மா உணருகின்றது. ஏனெனில் விண்ணானது மண்ணை முத்தமிட்ட ஒரு மாபெரும் நிகழ்வாக இந்த கிறிஸ்து பிறப்பு அமைந்திருக்கின்றது. அதிலும் சகோதர சகோதரிகள் ஒன்றாக இணைவது எத்துணை மேலானது என்பதற்கு இணங்க இதோ திருமங்கலம் பகுதியிலே இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவ சபைகளும் ஒன்றாக இந்த நாளிலே குழுமி இருக்கின்றோம். எனவே உங்களை வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலிலே இதற்கு தலைவராக வந்திருக்கக்கூடியவர் அமைதி அரசி மறை மாநிலத்தின் தலைவராம் தந்தை சத்தியன் அவர்கள். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த நம்முடைய இளைஞர் சார்பாக நெஜு அவர்களை அழைக்கின்றேன். நம்முடைய ஃபாதர் சத்தியன் அவர்கள் உளவியலிலே மிகவும் பெரியவராக மிக அதிகமாக மக்கள் மனதிலே ஆறுதல் என்ற ஒரு செய்தியை கொடுத்து நிறைய மக்களை மனக்காயங்களிலிருந்து அவர் காப்பாற்றுவர். அப்படிப்பட்ட ஒரு அருமையான தந்தையை இப்பொழுது நாம் கௌரவப்படுத்துவோம். கரங்களை தட்டுவோம். TELC சபையை சார்ந்த அதனுடைய பாஸ்டர் தாமஸ் ஆர் பீட்டரை நம்முடைய மறை மாநில செயலர் தந்தை விக்டர் அவர்கள் கௌரவப்படுத்துவார்கள். இந்த தமிழ் சுவிசேஷ லூத்தரன் சபையானது கோமியோபதி கல்லூரி அருகிலே இருக்கின்றது. மிக சிறப்பாக பல்வேறு மக்களை இறைவன்பால் இவர்கள் மாற்றுகின்ற ஒரு செய்தியை செய்கின்றார்கள். நல்ல செய்தியை தருவார்கள். எனவே கரங்களை தட்டி அவர்களை கௌரவப்படுத்துவோம். மேலும் CSA குட் ஷெப்பர்ட் நல்ல மேய்ப்பர் ஆலயத்தை சார்ந்த ரெவரண்ட் டாக்டர் என் அருள் விஜயகுமார் அவர்களை நம்முடைய மறை மாநில அதிபர் சத்தியன் அவர்கள் கௌரவப்படுத்துவார்கள். மிக அருகாமையிலே இந்த நல்ல மேய்ப்பன் ஆலயம் இருக்கின்றது. நல்லதொரு செய்தியை மக்களுக்கு கொடுப்பவர்களாக பல மக்களை இறைவன்பால் திருப்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களை நாம் கரங்களை தட்டி கௌரவப்படுத்துவோம். மேலும் இந்த நாளிலே ஏஜி சர்ச்சை சார்ந்த ஏஜே கிறிஸ்டோபர் ஜேசி ஜெரோம் கிறிஸ்டோபர் இவர்களை கௌரவப்படுத்துவர் நம்முடைய பள்ளியின் முதன்மை பணியாளராம் ஃபாதர் கென்னடி அவர்கள் முதல்வராக நம்முடைய பள்ளியில் இருக்கின்றார்கள். அவர்கள் ஏஜே கிறிஸ்டோபர் ஜெரோம் அவர்களை கௌரவப்படுத்துவார்கள். வரலன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த நாளிலே IPC சர்ச்சை சார்ந்த பாஸ்டர்கள் ஒய் பிரேயர் சிங் ஜே லாசர் இவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை இந்த நேரத்திலே நம்முடைய ஆண்டனி செபாஸ்டின் அவர்கள் கௌரவப்படுத்துவார்கள். ஏனெனில் இந்த இந்திய பெந்தகோஸ்டல் சபை நிறைய மக்களுக்கு இறைவனை போதிப்பதிலே முழு நேரமாக ஈடுபடுகின்றார்கள். திருமங்கலத்திலே அண்ணா நகரிலே இவர்களுடைய இந்த ஜெபம் வீடு இருக்கின்றது. எனவே அவர்கள் 2 பேரையும் இப்பொழுது நம்முடைய ஆண்டனி செபாஸ்டின் அவர்கள் கௌரவப்படுத்துவார்கள். கரங்களை உற்சாகமாக தட்டுவோம். சுக ஜீவ தேவ சபையை சார்ந்த பாஸ்டர் எம் டேனியல் வாணனை நம்முடைய பங்கின் மூத்த சகோதரராக இருக்கக்கூடிய ஜீவராஜ் முத்தையா ஆசிரியர் அவர்கள் இந்த நேரத்திலே கௌரவப்படுத்துவார்கள். இந்த சுக ஜீவ தேவ சபையானது சியோன் நகரிலே அமைந்திருக்கின்றது. விண்ணகத்தில் இருக்கிற சியோன் நகரை போல இவர்களும் மண்ணகத்திலே பல ஆன்மாக்களை இறைவன்பால் திருப்புவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இந்த நாளிலே அந்த பாஸ்டர்களை கரங்களை தட்டி நாம் கௌரவப்படுத்துவோம். மேலும் IELC சர்ச்சை சார்ந்து பாஸ்டர் ஏபி விக்டர் அவர்களை ரெக்ஸ் அவர்கள் இப்பொழுது உடனடியாக அவர்களை கௌரவப்படுத்துவார்கள்.
இவர்கள் இதோ இந்த நாளிலே மிக அற்புதமாக இங்கே வந்து இந்த நிகழ்வை பங்கு பெற்று தங்களுடைய பங்களிப்பையும் தர இருக்கின்றார்கள். எனவே கரங்களை தட்டி அவர்களையும் உற்சாகமாக கௌரவப்படுத்துவோம். மேலும் ஃபெய்த் ப்ரேயர் ஹவுஸ் பாஸ்டர் ஜி தேவசுந்தரத்தை மிஸ்டர் அமல்ராஜ் அவர்கள் கௌரவப்படுத்துவார்கள். இந்த விசுவாச ஜெப வீடு என்று ஜி தேவசுந்தரம் பாஸ்டர் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த வீடானது என்ஜோ நகரிலே அமைந்திருக்கின்றது. பல மக்களுக்கும் இறைவனை பற்றிய செய்தியை கொடுத்து விடுதலை தருவர்களாக பணியை செய்கின்றார். மேலும் பாஸ்டர் தேவ ஆசீர் அவர்களை இப்பொழுது மிஸ்டர் ஜெயபதி அவர்கள் இங்கே வந்து கௌரவப்படுத்துவார்கள். இந்த தேவ ஆசீர் இவர்கள் விசுவாச வார்த்தை சபை ஃபெய்த் வேர்டு அசம்பிளி சர்ச் மம்சாபுரத்திலே இருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த நேரத்திலே கௌரவப்படுத்துவோம். மேலும் பாஸ்டர் சி சுஜனை நம்முடைய உதவி பங்கு தந்தை தேவபாபு அவர்கள் கௌரவப்படுத்துவார்கள். இவர்கள் இசிஐ சர்ச்சை சார்ந்தவர்கள். மிக அழகாக பல்வேறு மினிஸ்ட்ரியை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர்கள். மேலும் நமது மத்தியிலே பாஸ்டர் டேனியல் ரவி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நமக்கு மிக அருகாமையிலே இருப்பவர்கள் சிஎஸ்ஏ அற்புதநாதர் ஆலயத்தை சார்ந்தவர்கள். மிக மிக துடிப்பான ஒரு பாஸ்டராக பணியாளராக இருக்கின்றார். அவர்களை நான் கௌரவப்படுத்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது மத்தியிலே வெஸ்லி போதகர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஐஎல்சி சபையை சார்ந்தவர்கள். அவர்களை இப்பொழுது நம்முடைய டீக்கர் அவர்கள் இங்கே வந்து கௌரவப்படுத்துவார்கள். எனவே கரங்களை தட்டி அவர்களையும் வரவேற்போம். அன்பானவர்களே, எனக்கு ஒரே ஒரு வேண்டுதல். உங்கள் மத்தியிலே தொடக்கத்தில் இருப்பது போல இறுதி வரைக்கும் அனைவரும் இருந்து எல்லாம் நம்ம வீட்டு ப்ரோக்ராம் மாதிரி இல்லையா, நம்ம வீட்டு திருமணம் வைபவம்னா கடைசி வரைக்கும் இருந்து விட்டு தான் செல்வோம். அதை போல இறுதி வரையும் இங்கே இருந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் கண்டுகளித்து ஒருவரை ஒருவர் வாழ்த்தி உற்சாகமாக நாம் பாராட்டி உள்ள மகிழ்வை, கிறிஸ்து பிறப்பு அந்த மகிழ்வை ஒவ்வொருவரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டுமாக உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை முற்றுப்புள்ளியோடு முடிக்கின்றேன். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
பாவம் போக்க